Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு நம்ம day-to-day லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான லைஃப் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போறோம். இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா விமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ் ஆர்கனைசர் தாங்க. ஸோ மேக்கப் ப்ரஷ் மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மஸ்காரா, காஜல், ஐலைனர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். இதில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு லிட்டோட வரும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை இப்படி சுற்றி விட்டால் போதும், நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லி ஆஃபீஸ், காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கப்பில் போட்டு வைக்கும் போது உள்ள லிப் க்ளாஸோ இல்லை லிப்ஸ்டிக்கோ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். உங்களுக்கு காலையில் அவசரத்தில் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக், உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால நம்ம டெய்லியும் அக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இதை ரொட்டேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த மாதிரி புது அடிஷன் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கே ஒரு அழகான லுக் வந்துடுது இல்லையா? இந்த மாதிரி நம்ம போர்ட்டபிளான ஒரு ஆர்கனைசரில் அடுக்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ட்ரேயில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ஒரு தடவை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த லிப் க்ளாஸ் தான் அடியில் போய் மாட்டிக்கும். ஸோ அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் இதை வாங்கி வச்சேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம மேக்கப் ஆர்கனைசர் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாங்க. ஒரு சைடு ஸ்கெட்ச் பென்ஸ், அதுக்கப்புறம் பால் பென்ஸ், ஸ்டேப்லர், இல்லை எரேசர், ஷார்ப்னர் இந்த மாதிரிலாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஸ்டடி டேபிளில் வைக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டஸ்ட் ப்ரூஃபாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி வார்ட்ரோப் ஆர்கனைசருங்க. இந்த ஹூக் வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராட் இருக்கும் இல்லையா, ஹேங்கர் மாட்டுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து இங்கே மாட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து 4 உங்களுக்கு ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெல்ட்ஸ் மாட்டுறதுக்கு, ஸ்கார்ஃப், அதுக்கப்புறம் அம்பர்லா, கேப், இல்லை நம்ம ஹேண்ட் பேக்ஸ் கூட மாட்டி வைக்கலாம். ஸ்லிங் பேக்ஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதில் மாட்டி வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம வார்ட்ரோப்பில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இதுக்காக தனியாக வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹேங்கர் டைப்லேயே வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நிறையா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுங்க. இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகிறதுனால நமக்கு மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று பார்த்திங்கன்னா மாட்டி வச்சுக்கலாம். நம்ம வார்ட்ரோப்பில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்பேஸ் சேவ் ஆகுது. இது நீங்கள் வார்ட்ரோப்பில் யூஸ் பண்ணல அப்படின்னா இது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு மேலே இருக்க ஹூக்கை வந்து ஜஸ்ட் அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும். உங்கள் வார்ட்ரோப்பில் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷூஸ் வந்து சீக்கிரமாக அழுக்காயிரும். நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சாலுமே குழந்தைங்க போடக்கூடிய ஷூஸாக இருக்கலாம், இல்லை நம்ம போடக்கூடிய ஷூஸாக இருந்தாலுமே ஓரங்களில் வந்து சீக்கிரமாக கருப்பாயிரும்ல. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ரீம் வந்து நல்லா ஒயிட்டாக உங்களுக்கு வலுவலுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அழுக்கு அதிகமாக இருக்கோ அதை வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒயிட் ஷூஸில் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டர்ட் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆயிருங்க. இப்போ இந்த ஒயிட் ஷூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு டர்ட் இருக்கு. ஸோ அந்த அழுக்கு வந்து நம்ம போக்குறதுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரப்பில் வந்து அந்த க்ரீமை எடுத்துக்கோங்க. க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும். நிறையா தடவை அந்த க்ரீமை எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டும். அதுக்கப்புறமா உங்கள் ஷூவில் வந்து எங்கே அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அழுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. உங்கள் ஷூ வந்து நல்லா பளபளன்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஷூஸை வந்து நல்லா ஒயிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் கீழே இருக்க ஓரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுக்காயிரும் இல்லையா? அந்த இடத்துல வந்து எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கே போனாலுமே இதை கேரி பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், இல்லை நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நம்ம பேக்கில் வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒயிட் ஷூஸ்க்குமே நம்ம பயன்படுத்தலாம், இல்லை ஒயிட் மிக்ஸ்டான ஷூஸ்க்குமே பயன்படுத்தலாங்க. இல்லை நீங்கள் ஒயிட் ஷூஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்க்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஜஸ்ட் இது கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா போதும், ஷைனிங் ஆயிரும். நம்ம தண்ணி போட்டு துடைக்கக்கூடாது. இந்த க்ரீம் போட்டு
போட்டுட்டு வெறும் துணியில் நீங்கள் தொடச்சி எடுத்திங்கனாவே போதுங்க, நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லெதர் பேக்ஸுக்குமே பயன்படுத்தலாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லெதர் பேக்ஸ், அதாவது ஹேண்ட் பேக்ஸ், ஆஃபீஸ் பேக்ஸ், லேப்டாப் பேக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குமே இந்த க்ரீம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் ஷூக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஸோ அதனால் இந்த மாதிரி டிஷ்யூவில் வந்து இந்த க்ரீமை எடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் போட்டுட்டு தண்ணி போட்டு எதுவுமே வாஷ் பண்ண வேண்டாங்க. ஏன்னா சில சமயம் வந்து ஷூஸ்க்கு வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் வைப் பண்ணி மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா லெதர் பேக்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட லெதர் பேக்ஸு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் க்ரீம் தான் நீங்கள் இந்த மாதிரி ஷூஸ் அண்ட் பேக்ஸுக்கு வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் கேர் டேப். ஸோ இந்த டேப் வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஷூஸ் போடுறோம் இல்லை சாண்டல்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சம்டைம்ஸ் புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் அடசிவ் டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கட் ஷூ போடுறீங்க அப்படின்னா பின்பகுதியில் உங்களுக்கு சில சமயம் புண்ணு வந்துடும். இது வந்து போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த புண்ணு வராமல் இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கட் ஷூஸ் போடும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா க்ரிப்பாக நிற்காது, ஆன்டி க்ரிப்பாகவும் நம்ம பயன்படுத்தலாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். டெய்லியுமே இதை பயன்படுத்தலாங்க. நீங்கள் டெய்லியும் வந்து காலேஜ் ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஷூஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி சாண்டில்ஸ்லேயோ வந்து நீங்கள் உள்ளே ஒட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒட்டுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஷூஸோ இல்லை சாண்டில்ஸோ வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு மறைச்சிரும். இப்போ எந்த இடத்துல உங்களுக்கோட ஸ்ட்ராப்போ இல்லை உங்கள் ஷூஸோ அழுந்ததோ அந்த இடத்துல எவ்வளோ அளவு வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இது உங்கள் ஸ்கின்ல ஒட்டினா ஒன்றும் ஆகாதுங்க. இது வந்து ஸ்கின் டைப் பேண்டேஜ் மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல ஒட்டிட்டு அதுக்கப்புறமா உங்கள் சாண்டில்ஸை போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இருக்காது, அந்த இடத்துல புண்ணும் வராது. சம்டைம்ஸ் நம்ம டே ஃபுல்லாக அதை போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ரெட்டிஷாக மாறும். ஸோ அதனால எந்தெந்த இடத்துல உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த டேப்பை நீங்கள் ஒட்டிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த சாண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுமே உங்களுக்கு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அங்கேயுமே வந்து டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் டெய்லியுமே கட் ஷூஸ் போடுறீங்க அப்படின்னா பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் கூட இந்த டேப் வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு பெயின் ரிலீஃபாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு டே ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது எந்த இரிட்டேஷனுமே இருக்காது. நீங்கள் எந்த மாதிரி ஷூ டைப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்தலாங்க. உங்களோட கால் விரலுக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்ககிட்ட ஏதாவது ஜீன் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, பட் எனக்கு அந்த ஜீன் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குங்க. நம்ம ஜீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, அந்த ஜீனை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் கிளிப்பு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம இது வந்து தைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கிளிப்பை வந்து நம்ம போட்டுட்டு அந்த ஜீனை வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு பெனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு பட்டன் டைப்பில் உங்களுக்கு பீடோட வரும். அது ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைட் பிடிக்கணுமோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளிப் வச்சுட்டு இந்த பேர்ல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை வந்து உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைட்டாக நின்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இன்னொரு சைடில் வந்து ஒரு கிளிப் போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த டைட்டு போதும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு மாட்டிக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஈஸியாக வந்து உங்களுக்கு கிளிப் மாதிரி போட்டாச்சு. இது பார்க்கவும் வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால உங்களுக்கு வேஸ்ட்டில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இப்போ ஒரே மாதிரி டிசைன் போட்டால் நல்லா இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பேர்ல் வந்திருக்கும். பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஃப்ளார் மாதிரி உங்களுக்கு லுக் கொடுக்கும். இது ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. ரெண்டாக உங்களுக்கு பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ஹூக்ஸுமே நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேஸ்ட் வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா குத்திட்டு பின்னாடி வந்து அந்த ஹூக் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு பக்கமும் போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், அதை வந்து இந்த லெஃப்ட் சைடில் வச்சு மாட்டிட்டீங்க அப்படின்னா இது பார்க்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரு பூ மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துருச்சு. ஸோ கஷ்டப்பட்டு ஊசி நூல் வச்சு நம்ம தைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டு வேணும்னு தோணுச்சு. ஸோ அந்த
அந்த இடத்துல அழகாக போட்டுட்டேன். இது நீங்கள் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 2 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி உங்கள் ஜீனுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜீனோட லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வேஸ்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெல்ட் போட பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரியான வேஸ்ட் அட்ஜஸ்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா பேண்ட்டுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி லூஸாக இருக்க ஜீனுக்கு கிளிப்பு இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்ம டைட்டாக இருக்க ஜீனுக்குமே இந்த எக்ஸ்டெண்டர் கிளிப்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை, டைட்டாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஹேக் இருக்குது. இந்த வேஸ்ட் எக்ஸ்டெண்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீனோட கிளிப்போடு நம்ம மாட்டிக்கணுங்க. இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பில் வரும், இன்னொன்று வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த ரப்பர் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தாங்க இந்த எலாஸ்டிக் எக்ஸ்டெண்டருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டைட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த எலாஸ்டிக் பட்டன் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஜீனோட கிளிப்பில் வந்து இதை மாட்டிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டைப் இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன். உங்கள் ஜீனோட பட்டனுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் டைப் எடுத்திருக்கேன். குழந்தைங்க போடுறாங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் டைப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பெரியவங்க ஜீனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணுங்கள். பெரியவங்களோட ஜீனுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் அடிக்கடி பட்டன் வந்து கழட்டி மாட்டுற மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பட்டன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்டெண்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு பிளெயினாக வேணும்னாலும் கூட இந்த மாதிரி இருக்குங்க, அதை கூட ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் இருக்கட்டும், என் ஜீனில் பட்டனே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்குமே ஒரு ஹேக் வச்சுருக்கேங்க. உங்கள் ஜீன் வந்து சூப்பராக இருக்குது, பட் பட்டன் பிஞ்சிருச்சு, எனக்கு பக்கத்தில் போய் தைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து ஸ்க்ரூ டைப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டுமே நல்லா வந்து உள்ளே போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அது கொட்டினீங்க அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. அதாவது மேல் பகுதி அண்ட் அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களுக்குமே இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்பேர் இருக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. நம்ம வீட்லேயே வந்து ஜீன் பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகும்போதோ காலேஜ் போகும்போது தான் பட்டன் வந்து கலண்டு விழுந்துடும். நம்ம போடக்கூடிய ஜீன் வந்து போட முடியாமல் போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜீன் பட்டன்ஸ் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக 1 மினிட்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். ஜீன் பட்டன் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரௌசர் பேண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்துட்டே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.